அதிபயங்கரமான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய வெண்டைக்காய் காரப்புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சி நீல வாக்கால் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு வெண்டைக்காய் சேர்த்தி உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்தி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்க வேணும். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு பொரிஞ்ச மிட்டி இதில் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் 15 பல் பூண்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு மசாலா பொருள் எல்லாம் 1 நிமிஷம் வதக்கிட்டு 2 கப் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு விட்டு இதுக்கு உப்பு சேர்த்திட்டு புளி ஒரு லெமன் சைஸ் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற முட்டி கொதிக்க விட்டுட்டு இதில் வதக்கி வச்ச வெண்டைக்காய் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்திட்டா புளிக்குழம்பு ரெடி.